மண் சாபம், பெண் சாபம், வம்ச சாபம், சேவக சாபம். இப்போ சத்ருங்கிறது யாருன்னா எதிரி. எதிரிகளிடமிருந்து பெறுறது. எதிரின்னா நம்ம வீட்டிலேயே ஒன்றா இருந்திருக்கலாம், நமக்கு தொழில் முறையாக எதிரி இருக்கலாம், அல்லது நம்ம குடும்பத்திலேயே பிறந்துட்டு சொத்து தகராறில் சண்டை வந்திருக்கலாம், அல்லது தந்தையே மகனை துன்புறுத்தலாம், அல்லது மகனே தந்தையை துன்புறுத்தலாம். அவங்கெல்லாம் எதிரி ஆயிடுவாங்க. கடைசியில் மனம் நொந்து நீ நாசமாக போக அப்படின்னு சொல்லி மண் எடுத்து தூத்துவாங்க. அதுபோல் மனம் ரொம்ப நல்லாவே இருக்க மாட்டேன்னு மனசு நினைச்சாலே போதும். அதுதான் சத்ரு சாபமாக. உறவினரே, உடன் பிறந்தவரே, பெற்ற மகனே அல்லது மனைவியோ இவங்களே எதிராக வேலை செய்வாங்க சொத்துக்காக. அந்த இது என்ன பண்ணும்னா சத்ரு சாபமாக மாறி நம்மளை துவம்சம் பெய்யும். இப்போ மண் சாபம், பெண் சாபம், சத்ரு சாபம், சேவக சாபம், இப்படி இந்த 5 சாபங்களும் பஞ்ச மானுஷ்ய சாபங்கள்னு இருக்கும். பரிசுத்த சித்த வழிபாடு 18 சித்தர்களுக்கும் பதிகங்களை பாடி சித்தர்களுக்குரிய அந்த மூலிகை கலசங்களை வச்சு ராஜ மூலிகை உடம்ப வஜ்ரகதிக்கு கொண்டு வந்துடும், தேவ மூலிகை மனமற்ற நிலைக்கு நம்மளுக்கு கொண்டு போகும், ஜீவ மூலிகை ஆன்மாவை மேம்பட்ட நிலைக்கு கொண்டு வரும். இப்படி பரிசுத்த சித்த வழிபாடு செஞ்சோம்னா எத்தனை சாபங்களாக இருந்தாலும் போயிடும். ராஜேந்திர சோழன் பரிசுத்த சித்த வழிபாடு செய்ததால் தான் அந்த சோழ சாம்ராஜ்யம் உலகளாவிய பரவியது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சோழ சாம்ராஜ்யத்தில் அமங்கலமான காரியங்கள் தான் நடந்துட்டு வந்துச்சு. எல்லாமே ஒரு துக்கம், துயரம், இந்த மாதிரி சம்பவங்களே நடந்தது. ராஜராஜ சோழனும் மரணத்தை அடைந்த பிறகு நம்ம சாம்ராஜ்யத்தில் எப்பொழுதுமே சோகமான நிகழ்வுகளே நடந்து கொண்டிருக்கின்றனவே, இதற்கு என்ன காரணம்னு சொல்லி போட்டு ராஜேந்திர சோழன் என்ன செஞ்சார், தன்னுடைய அரச சபையில் இருக்கக்கூடிய சான்றோர்கள், மூத்தோர்கள், ஞானியர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டினார் ஒரு சமயத்தில். அவங்கெல்லாம் சித்தர்களினுடைய சாபம் தான் நமக்கு இந்த அளவுக்கு, முன்னோர்களின் சாபமும் சித்தர்களினுடைய சாபமும் தான் நம்ம பூமியை இந்த அளவுக்கு மாற்றி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அது போகிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. 18 சித்தர்களுக்கும் இந்த மூலிகை கலச வழிபாடு பண்ணணும்னா பாப சாப தோஷம் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அதை பண்ணிடலாமே. அதை நீங்கள் சாதாரணமாக பண்ண முடியாது. ஒரு கோவிலை கட்டி அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்வதற்கு இந்த புனித நீரை எடுத்து ஊற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு அப்புறம்தான் இவர் கோவிலை கட்டினார். 18 சித்தர்களுக்கு கலச பூஜையை முதல் நாள் வச்சு அடுத்த நாள் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் அவர்கிட்ட இருக்கக்கூடிய வெண்கொற்றம், செங்கோல், யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை அத்தனையும் பணிஞ்சு சரணடைந்து வேண்டினார். அன்னையிலிருந்து அவருக்கு வெற்றி தான், வெற்றி வெற்றி வெற்றி. இவருடைய சாம்ராஜ்யம் விஸ்தாரமானது, பொன்னும் பொருளும் செழிச்சது. கங்கை வரைக்கும் போரிட்டார். கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற அந்த கோவில், அதுக்கு முன்னாடி ஜெயங்கொண்டம்னு இருந்தது, கங்கை கொண்ட சோழபுரம்னு பேர் வச்சாங்க. அடுத்தது மலேசியாவின் ஒரு பகுதி கடாரம், கடல் கடந்து போய் கடாரம் வென்றான் என்கின்ற பட்டத்தையும் ராஜேந்திர சோழன் பெற்றார். இலங்கையில் இவர்களுக்கு சேர வேண்டிய அனைத்தும் இவர் ராஜேந்திர சோழர் வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே வேண்டியதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இப்படி மகா வெற்றியை பெற்றதற்கு காரணம் இந்த 18 சித்தர்களுடைய பரிசுத்த சித்த வழிபாடு தான். அதனால தான் நான் சொல்கிறேன், யாருக்கு என்ன துன்பம் இருந்தாலும், துயரங்கள் இருந்தாலும், வீழ்ச்சி இருந்தாலும், பொருளாதார தடை இருந்தாலும், என்ன மனக்கலக்கம் இருந்தாலும் சித்தர்களை பணிந்து வணங்கினால் துக்கம், துயரம், கவலைகள், தொல்லைகள், இன்னல்கள், மன உளைச்சல், பொருளாதார வீழ்ச்சி, வீடு வாங்கலை, திருமணம் நடக்கலை, குழந்தை பேர் இல்லை, அல்லது என்ன கவலைகள் இருந்தாலும் பரிசுத்த சித்த வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா அவங்களுடைய பரிபூர்ணமான அருளாற்றல் நமக்குள்ளேயும் நமது குடும்பத்துக்குள்ளேயும் எல்லோரையும் வளமோடு வாழ வைக்கும். அதனால தான் சித்த வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஐயா, நீங்கள் ராஜராஜ சோழன் பற்றி ரொம்ப விரிவாக சொல்லியிருந்தீங்க. தஞ்சை பெரிய கோயிலுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியது கருவூரா சித்தர். கூடுதலாக இன்னொரு கேள்வியும் உங்கள்கிட்ட சேர்த்து கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு மிகவும் நெருக்கமான அல்லது உங்களுக்கு பிடித்த சித்தர் அவங்களும் யார் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம். அதாவது ராஜராஜ சோழனுடைய குரு கருவூரார் தான். கருவூராரின் ஆணைக்கு இணங்க தான்
அவர் ஆட்சி செய்தார். அதனால தான் சோழநாடு சோறுடைத்து என்கின்ற பட்டமும் அந்த சோழ சாம்ராஜ்யத்துக்கு கிடைத்தது. அவர் சொல்லி தான் இந்த கோவில்களை எல்லாம் கட்டினார். அந்த கோயிலினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டால், எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த கோவில் கட்டப்பட்டது. இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி அன்னைக்கு எதுவுமே இல்லை. இமயமலையிலிருந்து மிகப்பெரிய ராட்சத பாறைகளை கொண்டு வந்து அந்த கோவிலை கட்டினார். எந்த டெக்னாலஜியும் இல்லைங்க. எவ்வளவு சிரத்தை எடுத்திருப்பார், யோசனை பண்ணி பாருங்க. அந்த கோவிலின் இன்னொரு சிறப்பு கல்காரம், கல்லினாலே மிகப்பெரிய கோபுரம். அந்த கோவிலினுடைய நில் எந்த இடத்துலையும் விழுகாது. எவ்வளவு மதிநுட்பம். அப்போ ராஜராஜ சோழனுடைய பெருமைகளை உலகமே பார்த்து வியந்து நிற்கிறது. அப்படிப்பட்ட அந்த ராஜராஜ சோழனுடைய புகழ் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு நாடே ஒரு விழாவாக கொண்டாடுறதுக்கு அதான் காரணம். நமக்கு பிடிச்ச சித்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா, என்னை ஆட்கொண்ட சித்தர் தான். திருவார் திரு அழுக்கு சுவாமிகள் என்கின்ற சித்தர். உப்பாற்றின் கரையோரும் மகிழம்பூ மரத்தடியில் வெள்ளை வெள்ளை சட்டை போட்டு தலைக்கு உருமால் போட்டு அப்படி மகாவீரர் உட்கார்ந்த மகாமுத்திரையில் உட்கார்ந்துட்டு இருந்தார். அவர் என்னை ஆட்கொண்டதுனால அவருக்காக இந்த தேகம், இந்த மூச்சும் பேச்சும் செயலும் அவருக்காக அர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவரை 3 வடிவங்களில், ஒன்று பரவச ரூபம். அந்த பரவச ரூபம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கடைசியில் இருந்த 2 ஆண்டுகள் இருந்த நிலை. வலது திருக்கரத்தை இடது திருமேனியின் மீது அமர்ந்து அர்த்த பத்மாசனம், பத்மாசனத்தில் பாதி நிலை, ஒரு கால் உயரமாகவும் ஒரு கால் கீழே இருக்கும், அர்த்த பத்மாசனம். அதில் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடியது கடைசி ரூபம். அது வந்து கடைசி இருக்கக்கூடிய அந்த 2 ஆண்டுகள் இருந்தது தான் சித்தர்களின் தலைவர் அப்படிங்கிற பரவச ரூபம். வெள்ளை வெள்ளை சட்டை என்ன மாதிரி போட்டு உருமால் கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தார் மகாமுத்திரையில். அது வந்து சத்திய ரூபம். ஒரிஜினலாக அவர் இருந்த தோற்றம். பால பருவத்தை தாண்டினதிலிருந்து அந்த நிலை அடைகிற வரைக்கும் அவர் இருந்த தோற்றம், அது சத்திய ரூபம். அடுத்தது இவர் வந்து இந்த மக்கள் மானுடம் நல்லா நோய் நொடி இல்லாமல் வாழணுங்கிறதுக்காக யோகங்கள் 4 வகைப்படும். அதாவது பக்தியால் ஆன்மீகத்தின் உச்சநிலையை அடைவது பக்தி யோகம். அறிவினால் மானுடம் ஜெயிக்க வேண்டும்னு சொல்றது ஹடயோகம். இந்த 4இன் கலவை தான் இருந்துச்சு யோகங்கள் 4. 5ஆவதாக நம்ம திருவார் திரு அழுக்கு சுவாமிகள் என்கின்ற சத்யேந்திர சித்தர் சதுர் யோகம்னு ஒன்று கொடுத்தார். அந்த சதுர் யோகம்னா இந்த 4இன் கலவை. பக்தியும் இருக்கணும், அறிவும் கலந்துருக்கணும், உடம்பு பயிற்சியும் வேணும், பிறருக்கு சேவையும் செய்யணும். இதுதான் ஒரு மனிதன் வாழ வேண்டிய நெறிமுறைங்கிற ஆன்மீகத்தை கொடுத்தார் சதுர் யோகம். அதில் 2 வகைப்படும். ஒன்று ராஜயோகம், இன்னொன்று மகாராஜயோகம். அந்த ராஜயோகத்தில் தான் குண்டலினி வருகிறது. குண்டலினி என்றால், குண்டம் என்றால் நெருப்பு, அலினி என்றால் பாம்பு ஒன்று அசைந்து கொடுக்கும் சக்தி. இந்த குண்டலினி ராஜயோகத்தில் வருது. ஒரு மனிதனுக்கு மூலாதாரத்திலிருந்து அந்த குண்டலினி ஏறினால் மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுக்தி, ஆக்ஞா, சகசாரா என்று ஒவ்வொரு நிலைக்கு கடந்து செல்வது தான் குண்டலினின்னு சொல்லுவாங்க. அதற்கு மேலும் பயிற்சி பண்ணால் இந்த ஆன்மா தேக கூட்டிலிருந்து வெளியே போயிட்டு பறவெளியில் சுற்றிட்டு திருப்பி வரும். அதற்கெல்லாம் நிறைய பயிற்சி வேண்டும். அதையும் நம்ம சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ இந்த குண்டலினி வந்து 4 வகைப்படும். ஒன்று மந்திகதி, இன்னொன்று மாண்டூக கதி, இன்னொன்று சர்ப்பகதி, இன்னொன்று ஆயுத கதி. மந்திகதி என்றால் குரங்கு ஒரு மரத்தில் தத்தி தத்தி தாவும். குண்டலினி 4 வகையில் தான் ஒரு மனுஷனுக்கு ஏறும். அந்த 4ல் ஒன்று மந்திகதி. மந்தி என்றால் குரங்கு. குரங்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா டக்குன்னு அப்படி போயிடாது. ஒவ்வொரு வாதா தாண்டி 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 தான் அடுத்த மரத்துக்கு போகும். அதுபோல் மூலாதாரத்திலிருந்து சுவாதிஸ்தானத்துக்கு இந்த குண்டலினி எழும்பி வர்றபோது பல நிலைகளை தத்தி தத்தி தாவி அடுத்த நிலைக்கு வர்றது தான் மந்திகதி. மாண்டூகம் என்றால் தவளை என்று பொருள். தவளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு குதிச்சு குதிச்சு ஜம்ப் பண்ணி அடுத்த இடத்த அடையும். ஒரு இடத்துல தண்ணி இல்லாட்டி இன்னொரு இடம் இருக்கிற இடத்துக்கு போகும். உள்ளுக்குள்ள இருக்கிற தவளை அதுக்குள்ளே தான் இருக்கும். மாண்டூகம் என்பது தவளை. தவளை தாவி தாவி செல்லும். அது மாதிரி மரத்தில் போகிற குரங்கு மரத்துக்கு மரம் தாவுறது, இது குதித்து குதித்து இன்னொரு பக்கம் போகும். இது ஆன்மீகத்தினுடைய அந்த குண்டலினி யோகத்தினுடைய 2வது நிலை மாண்டூகம் என்பது. மந்திகதி, மாண்டூக கதி. அடுத்தது சர்ப்பகதி. சர்ப்பம் என்றால் பாம்பு என்று பொருள்.
இந்த மூலாதாரத்திலிருந்து சுவாதிஸ்தானத்திற்கு பாம்பு எப்படி வளைந்து நெளிந்து செல்லுகிறதோ குண்டலினி அப்படி வளைந்து நெளிந்து அடுத்த ஸ்தானத்துக்கு போகும். அதை வந்து சர்ப்ப கதிங்கிறோம். அப்படி ஒவ்வொன்றாக மேலேறி உச்சிக்கு வரும்போது அந்த குண்டலினி எல்லாம் அழகாக பேசும். அடுத்தது ஆயுத கதி. ஆயுத கதி தான் அந்த தத்துவம் தான் முருகன். முருகனை பாருங்க, மயில் தோகை விரிஞ்சிருக்கும், கையில் வேல், கீழே பாம்பு. இது தத்துவம். ஒரு மனிதனுக்கு குண்டலினி ஏறினால் உச்சிக்கு வந்துச்சுன்னா முருகனை போல 1000 கண்கள் தோகையில் இருக்கும். அதுபோல ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான வேலைகளை ஒரு மனிதன் செய்யும் வல்லமையை பெறுவான் என்கின்ற ஒப்பற்ற தத்துவம். கீழே பார்த்தீங்கன்னா பாம்பு இருக்கும், அது வேல் கையில் வச்சிருப்பார் முருகன். அதுதான் ஆயுத கதி. வேல் போல வேலை ஒரு இடத்துல எடுத்து எரிஞ்சோம்னா அது கரெக்டாக நச்சுன்னு அந்த பாயிண்ட்ல போய் விழுகும். இந்த ஆயுத கதி என்பது மூலாதாரத்திலிருந்து சகசரான்னு சொல்லக்கூடிய உச்சிக்கு வேல் போல போய் நிற்கும். அதுதான் சிறப்பு. இந்த யோகங்களை கொடுப்பது ராஜயோகம். ஒரு மனிதனுக்கு குண்டலினி எல்லாம் அப்படி சட்டுன்னு ஏறாதுங்க. அதனால தான் எளிய முறையில் குண்டலினி அப்படின்னு பயிற்சி கொடுக்குறாங்க. சாதாரணமாக எவன் ஒருவன் தன்னுடைய உயிராற்றலை விரயமாக்காமல் 12 வயதிற்கு மேலே இருக்கிறானோ அவனுக்கு குண்டலினி பேசும், மற்றவர்களுக்கு பேசாது. ஏறினாலும் நிற்காது. இதுதான் உண்மை, இது சத்தியம். யாருக்குமே குண்டலினி பேசிச்சுன்னா ஒரு மனிதன் அட்டமகா சித்து செய்யும் வல்லமையை பெற்று விடுவான். அதனுடைய தத்துவம் தான் அந்த ஆயுத கதி. இது வந்து ராஜயோகம். இன்னொன்று மகாராஜ யோகம். ஏன் மகாராஜ அலங்காரத்தில் நாங்கள் எங்களுடைய சத்யேந்திர அழகு பார்க்குறோம்னா, மகாராஜ யோகம் என்பது முத்திரை. முத்திரை எந்த சாமி எடுத்து பாருங்க, முத்திரையில் இல்லாமல் ஒரு தெய்வத்தை பார்க்க முடியாது. நபிகள் தட்டு முத்திரை, இயேசுநாதர் பிராண முத்திரை, சீரடி பாபா அபய முத்திரை, கௌதம புத்தர் சின்முத்திரை, வள்ளலார் சிப்பி முத்திரை, மகாவீரர் மகாமுத்திரை, ராமகிருஷ்ண பரமஹம்சர் மிர்கி முத்திரை. இப்படி எல்லாருமே ஒரு முத்திரையில் தான் இருப்பாங்க. ஏன் ஆலயத்தில் வழிபடும் தெய்வங்களும் முத்திரையில் தான் இருப்பாங்க. என்ன காரணம்? இந்த அண்ட சராசரத்தில் பிரபஞ்சத்தினுடைய ரகசியம் இது. பிரபஞ்சத்தில் 5 ஆற்றல் இருக்கிறது. அந்த 5 ஆற்றலை எடுத்து தான் தெய்வங்களும் இறையாற்றலும், அதாவது கோவில் வச்சிருக்கக்கூடிய மூர்த்திகளின் மீது அந்த பஞ்சபூத ஆற்றல் விழுவதற்கு கோயிலில் கோபுரத்தில் கலசம் வச்சுருப்பாங்க, மசூதுகளில் ஒரு பெரிய டூம் வச்சுருப்பாங்க, தேவாலயங்களிலும் கூம்பு வடிவத்தில் வச்சுருப்பாங்க. எல்லாமே பஞ்சபூத ஆற்றலை எடுத்து உள்ளுக்குள்ளே ஒரு பீடம் இருக்கும் அல்லது மூர்த்தி வச்சுருப்பாங்க. சிலது எம்டியாக வச்சுருப்பாங்க, அதில் பட்டு தெரிக்கும். அங்கே போய் வழிபாடு செய்கிற போது கண்டிப்பாக அந்த ஆற்றல் நமக்குள்ளே போகும். இதுதான் ஆலயங்கள். நாம் அந்த மகாராஜ யோகம்ங்கிற அந்த முத்திரை தான் மகாராஜ யோகம். அதை வந்து சுவாமிகள் கொடுத்ததுனால அவர் மகாராஜ ரூபத்தில் 3 வடிவத்தில் இருக்கிறாங்க. ஒன்று பரவச ரூபம், இன்னொன்று சத்திய ரூபம், இன்னொன்று அவருக்கே ராஜா ரூபம். ஏன்னா மகாராஜ யோகத்தை திரு அழுக்கு சுவாமிகள் என்கின்ற சத்யேந்திர சித்தர் உலகுக்கு கொடுத்ததுனால அவர் ராஜ அலங்காரத்தில் இருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த 3 வடிவங்களை கொண்ட சித்தரை தரிசனம் செய்யணும்னா நம்ம உலகத்திலேயே 18 சித்தர்களுக்கு தனிப்பெரும் கோவிலான மேற்கு தொடர்ச்சி மலையின் இயற்கை எழில் சூழ்ந்த இடத்திலே அமைந்துள்ள ஆனைமலை சாரல் அந்த மலை அடிவாரத்தில் அந்த 18 சித்தர்களுக்கும் தனிப்பெரும் முதல் கோவில் இருக்கிறது. அந்த கோவிலில் காலை வச்சாலே பாப சாப தோஷ தடைகள், எதிர்மறைகள், பில்லி சூன்யம், காத்து, கருப்பு, செய்வினை, ஏவல், தாண்டு குணம், திருஷ்டி என எல்லாம் போயிடும். அதற்காகத்தான் எல்லோரும் அங்கே வாருங்கள்னு சொல்கிறோம். எனக்கு பிடித்த சித்தர் சத்யேந்திர சித்தர். நீங்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தீங்க, பேண்ட்டு சட்டை போட்டு நான் பேசும்போது யாருமே கேட்கல, இப்படி ஒரு தோட்டத்தில் இருக்கும்போது தான் மக்களும் கேட்குறாங்க. இப்போ இந்த ஆடை உடை இது மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை உண்டாக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதாவதுங்க, நம்ம மக்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, ஒருவர் காவி உடுத்திட்டு தாடி விட்டுருந்தா நீளமாக போய் சாஸ்தாங்கமாக விழுந்து சுவாமி காப்பாற்றுங்கன்னு கேட்டுருவாங்க. அந்த மாதிரி இன்னும் மக்கள் நம்மக்கிட்ட இருக்காங்க. அதனால் நான் ஆன்மீகத்தை போதிப்பதற்காக எல்லோரையும் போல பேண்ட் ஷர்ட்டு டர்க்கின் பண்ணிட்டு போனேன். கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை, கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போகட்டும்ன்ட்டு நம்ம அருள் பிரகாச வள்ளலாரே சொல்லிட்டு போயிட்டார். கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போகட்டும். நான் சொல்கிறது யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாருன்னா, சிறுவயதிலிருந்து நாம் விளையாடிட்டு வந்தோம், பொம்மைக்காரை வச்சு விளையாடணும், அன்னைக்கு அது உண்மை.
அப்போ அறியாத பருவத்தில் அவர் சொன்ன கருத்துக்களை எல்லாம் நிலையானது எடுத்துக்க வேண்டாம். அருட்பெரும் ஜோதிதான் உலகத்தில் உயர்ந்த சக்தி, கண்ணுக்கு தெரியாத காணாத சொரூபம் அப்படின்னு சொன்னார். நம்ம சத்யேந்திரர் அதுதான் சொல்றாரு. அந்த அருவமான சக்தி ஆண் அல்ல, பெண் அல்ல, அழி அல்ல, எங்கும் வியாபித்திருக்கும் கண்ணுக்கு தெரியாத காணாத சொரூபம். அவங்க அருட்பிரகாச வள்ளலார் அருட்பெரும் ஜோதிங்கிறாரு, நம்ம மகா பிரம்மம்னு சொல்கிறோம். ஸோ இந்த பிரம்ம நமஸ்கார வழிபாடு தான் ஒரு மகோன்னத நிலைக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறது தான் சொல்ல வர்றோம். இப்படி சொல்லிட்டு வரும்போது யாருமே வெள்ளையும் வெள்ளையும் போட்டுட்டு போய் சொன்ன கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்ட்டு நானும் படாத பாடுபட்டேன். பல வருடங்கள் சென்னை, சேலம், ஈரோடு எல்லா பக்கமும் போய் நானே டோர் பை டோர் இந்த ஆன்மீகத்தை சொல்கிறதுக்காக போனேன். உனக்கு ஒருத்தர் கேட்கல. அப்போ தான் உட்காந்து யோசித்தேன், மனுஷங்க எதை விரும்புகிறாங்க? சாமியாருன்னா விரும்புகிறாங்க, அந்த காவி விரும்புகிறாங்க, அந்த காவி தாடி விரும்புகிறாங்க, அவங்க போய் காலில் விழுகிறாங்க. ஆனால் அது தப்பாச்சு. யாரோ ஒரு தாய் பெற்ற ஒரு மகனை ஒரு மகளை தன் காலில் விழ வைப்பது பாவம். அது அவங்களோட அறிவை சுரண்டுறது. காலில் விழு உனக்கு நல்லா போயிரும்னா, யாரோ ஒரு தாய் பெற்ற ஒரு மகனை ஒரு மகளை தன் காலில் விழ வைக்கிறார் என்றால் அவருடைய அறிவை திருடுகிறார். ஒரு மனுஷன் சாப்பாடு இல்லைன்னு போய் திருடனான்னா அது பாவம் இல்லை. ஆனால் அறிவை சுரண்டான் பாருங்க, அறிவை திருடான் பாருங்க, அவனை விடவே கூடாது. ஆக யாரோ ஒருவர் சுவாமின்னு சொன்னால் நம்பக்கூடாது. அப்போ மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க? ஒரு தாடி இருக்கணும். ஆனால் காவி இல்லாமலே நான் அதை கொண்டு வர முடியும்னு தான் வெள்ளையும் உடுத்திக்கிட்டேன். இதை போடுகிற போது உலகம், நான் வீடு வீடாக போனேன், ஒருத்தரும் கேட்கல. கடை வச்சேன், யாரும் வாங்கலை. இன்னைக்கு உலகம் என்ன தேடிட்டு வருது. அதற்கு காரணம் இந்த ஆடை. இதையும் கலட்டி எடுந்து விட்டு ஒரு நாள் அந்த மகானை போல சித்தர்களைப் போல மாறும் என்ற அந்த காலத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறேன். ஆடையும் ஒரு காரணம்தான். இந்த மக்கள் படும் துன்பத்திலிருந்து, துயரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா துக்கம், கவலை, துயரங்கள், தோல்விகள், பயம், நடுக்கம், மன உளைச்சல், ஜானேறினால் முழம்பழுக்கள், காய்ந்த மரத்துக்கே கல்லடி, பட்டக்காலிலே படும், இது மாதிரி பல துன்பங்களை எல்லா மக்களும் அனுபவிச்சுட்டு வர்றாங்க. அந்த மக்களுக்காக சென்னை மாநகருக்கு ஓரிரு வாரங்களில் நாங்கள் விஜயம் செய்கிறோம். விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில் அப்படிங்கிற ஒரு பயிற்சியை கொடுக்கறதுக்காக நம்ம வர்றோம். ஓரிரு வாரங்களில் வர்றோம். அப்படிப்பட்ட இந்த நிலையில் சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சேர்ந்து ஏற்பாடு செய்ததுனால அந்த விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில் எல்லாரும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்போடு கேட்டுக்கிறோம். வாழ்க, வளர்க, உயர்க. இந்த சேனலின் மூலமாக சித்த மார்க்கத்தை பரப்பியதற்கு மனதார்ந்த நன்றிகள்.